ஒரு 2 டேஸாக மைசூரில் இருக்கேன். மைசூர் நிறையா வாட்டி வந்திருக்கேன். ஆனால் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் மைசூரை. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல சிட்டியாக பார்த்தது வந்து இந்தியாவில் வந்து ராஜமுந்திரி, ஆந்திரா. பயங்கர க்ளீனாக இருக்கும். மக்கள்லாம் வந்து ஒரு 8-9 மணிக்குள்ளே சைலண்ட் ஆகிடுவாங்க. எந்த சிக்னல்லையுமே டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க. டிராஃபிக் எங்கேயும் ஆகாது. ப்ரைஸ்லாம் ரொம்ப வந்து நல்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்டாலே ஒரு 400-500 ரூபாய்க்கு மேலெலாம் தாண்டாது. அந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்த மைசூர் வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து மைசூர் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு டாப் 5 சிட்டிஸில் க்ளீனஸ்ட் சிட்டி. அதில் ஒன்று வந்து மைசூர் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸோ இல்லை 3rd பிளேஸோ நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பாருங்கள். மைசூர் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதே போல் தான் நல்லா இருந்துச்சு. எல்லா இடமும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிராஃபிக் அதே போல் எங்கேயுமே இல்லை. பக்காவான டூரிஸ்ட் பிளேஸ் இது. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நார்த் சைட்லேருந்து அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் எங்கேயுமே டிராஃபிக் ஜாமே ஆகலை. எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே ரன்னிங்லேயே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பெருசாக டிராஃபிக் போலீஸ்லாம் எங்கேயும் பார்க்கல. தெரில எனக்கு. ஒருவேளை பெங்களூருக்காரவங்க இல்லை கன்னடக்காரவங்க என்னுடைய வீடியோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போயிடுவீங்க, இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். பட் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நிறைய சிட்டிஸ்லாம் நிறைய ஊர்லாம் போயிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு மைசூர். முக்கியமாக எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன்னா, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நான் இதே மைசூர் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் டவுன் சொல்லுவாங்க, ஸ்ரீரங்கப்பட்னாவை. அதாவது திப்பு சுல்தானுடைய அவருடைய அந்த சாம்ராஜ்யம் இடம் அது. அதாவது ஹைதர் அலி அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கே இருக்க ராஜாக்கள் வந்து அந்த மாகாணத்தை கொடுத்து ஆட்சி செய்ய அலோவ் பண்ணாங்க. அவருக்கு அப்புறம் வந்து அவர் திப்பு சுல்தான் அவர் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். என்னுடைய கணிப்பு படி நான் படித்ததை வச்சு முதல்ல வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து சண்டை போட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னதில் வந்து திப்பு சுல்தான். ஆக்சுவலாக நம்மளுடைய வேலு நாச்சியார் தான் முதல்ல